ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்க்குறோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, சற்று வயதானவர்கள் கடினமான யோகாசனங்கள்லாம் செய்ய முடியாது, எங்களுக்கு கண்களுடைய விஷன் நன்றாக இருக்கணும், கண்கள் அடிக்கடி கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகுது, கண்களில் நீர் வருது, கண்களில் கட்டிகள் வருது. இப்போ இந்த வெயில் காலத்தில் கண்களுடைய எரிச்சல் அதிகமாக இருக்குது. அப்போ நாங்கள் ஒரு பெரிய பெரிய ஆசனங்கள் செய்யாமல் சிம்பிளான பயிற்சியாக கொடுங்க. நம்ம ஏற்கனவே கண்களுக்கு பலவிதமான சிகிச்சைகள் கொடுத்துருக்கோம், இருந்தாலும் வயதானவர்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சிகளாக நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே கண்கள் அப்படிங்கும்போது அதனுடைய உள் உறுப்பு லிவர் நன்றாக சக்தி பெற்று இயங்கினா தான் கண்கள் நன்றாக இருக்கும். லிவரில் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா விஷன் பாதிக்கப்படும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம செல்ஃபோன் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறோம், அது மாதிரி கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறாங்க ஐடி பீப்புள், அவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து பல மணி நேரம் அவங்க அப்படி ஒர்க் பண்ணும் பொழுது லிவருக்கு சக்தி ஓட்டம் குறைகின்றது. அப்போ இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த பயிற்சி சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லோருக்கும் உகந்த பயிற்சி. இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாமல் நம்ம யாருமே இருக்க முடியாது. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் செல்ஃபோன் பார்க்கக்கூடிய பழக்கம், அதில் தான் அவங்களுக்கு ஹோம்ஒர்க்கே கொடுக்குறாங்க. நீங்கள் ஈவன் ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு ஹோம்ஒர்க்குன்னு அனுப்பிச்சிடுறாங்க. பசங்க அந்த செல்ஃபோனை வச்சு தான் அவங்களே படிக்கக்கூடிய நிலைக்கு இருக்கிறாங்க. அப்போ நம்ம அதிகமாக கண்களுக்கு அதிகமாக நம்ம செல்ஃபோனை யூஸ் பண்ணக்கூடிய நிலையில் இன்றைக்கி தள்ளப்பட்டு விட்டோம். இதை அவாய்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி அதிகமாக பார்க்கும் பொழுது லிவருக்கு சக்தி குறைகின்றது. அப்போ அது எல்லோருமே, இதை பார்க்கக்கூடிய சிறியவர்கள் பெரியவர்கள் பள்ளி மாணவர்கள் எல்லோருமே இந்த பயிற்சியை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லிவருக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும், கண் நரம்புகள் நன்றாக இயங்கும். முடிந்த அளவு செல்ஃபோன் பார்க்குறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும், அத்தியாவசியத்துக்கு மட்டும் வச்சுக்கிடணும். தொடர்ந்து பார்ப்பதை குறைத்து கொண்டு பச்சை கேரட்டு டெய்லி காலையில் 2 எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை வாரத்தில் 3 நாட்கள் 4 நாட்கள் எடுத்துக்கோங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் வாரத்தில் 2 நாட்கள் 3 நாட்கள் எடுத்துக்கோங்க. கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க, கருப்பு திராட்சை பழம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கிடைக்கக்கூடியது தான். எப்பப்போ உங்களால் வாரத்தில் யூஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக கண்கள் நன்றாக இயங்கும், விஷன் நன்றாக இருக்கும். இப்போ வயதானவர்கள் ஒரு 50க்கு மேலே 55க்கு மேலே 60க்கு மேலே வீட்டில் இருக்கலாம். அவர்களுக்கு இதுவரைக்கும் நம்ம இத்தனை காலங்களாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருக்கலாம். இப்போ இந்த பயிற்சியை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்பொழுது கூறிய அந்த பச்சை கேரட்டு இந்த காய்கறிகள் அதை கரெக்டாக உணவில் எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சியும் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக முதல்ல கட்டுக்கோப்புக்கு வரும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா விஷன் நன்றாக இருக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இது சுகாசன நிலை. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது மகா சிரசு முத்திரை பார்க்க போகிறோம். தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடியது, கண் நரம்புகளுக்கும் நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, சுண்டு விரல் மட்டும் தரையினை வச்சுக்கோங்க, கட்டை விரலை மீதி 2 விரலோடு இணைச்சிக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ இல்லத்தில் இருக்கிறவங்க, வீட்டில் உள்ளவங்க, வயதானவங்க 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும், மற்றொரு மனம் அந்த விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம், அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்க. தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். கண்களுக்கு, கண்கள் நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை லிவருக்கு சக்தி கொடுக்கக்கூடிய பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. இப்போ உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும், மற்றொரு மனம் அந்த விரல் நுனியில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம், அதை அப்படி வாட்ச் பண்ணுங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். லிவருக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். கண் நரம்புகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கருட முத்திரை. கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கண்கள் நரம்புகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை பண்ண போகிறோம். சுண்டு விரல் பெருவிரல் நுனி. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கண்களை மூடி கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. உங்களது உணர்வு கண்களுடைய வெளிப்பகுதி, கண்களுடைய உள்பகுதி, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை கண்களினுடைய உள்பகுதி, வலது கண் இடது கண் உள்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்திலே கை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளப்புனீங்க. யோக முத்ரா. 1 2 3 4 5 6 7 8 9 10. நேராக வந்துருங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளப்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நேராக வந்துருங்க. கை தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். இப்போ நிறைய பேருக்கு கண்களில் ப்ரெஷர் வரும். அந்த மாதிரி ப்ரெஷர் வராமல் இருப்பதற்கு இந்த தியான முத்திரையில் கண்ணை மூடிட்டு மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். மூன்று முறை. இப்போ கண்களை மூடிய நிலையில் வலது கண் இடது கண் 2 பகுதிக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். கண்களுக்குள் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்க உணர்வு அப்படியே கண்களுடைய உள்பகுதியில் வைங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வயதானவங்க இது மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ ஐடி பீப்பிள் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஐ ப்ராப்ளம் இருக்குது. அவங்க இந்த பயிற்சியை வஜ்ராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை விட நல்ல பலன்கள் கிடைக்கும். ரொம்ப ஏஜ் ஆனவங்க இப்போ நம்ம சொன்ன பயிற்சியை நாற்காலியில் அமர்ந்தே பண்ணிக்கலாம். இல்லை தரையில் உட்கார முடிஞ்சுன்னா அந்த சுகாசனத்தில் பண்ணிக்கலாம். இப்போ ஐடி பீப்புள் ஒர்க் பண்ணுறவங்க, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கே இன்றைக்கு காலேஜில் படிக்கிறவங்களுக்கு ஐ ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்குது. அவங்க வஜ்ராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி 2 மட்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல கண்களை மூடி வலது கண் இடது கண் 2க்கும் நல்ல ஒரு ஓய்வு கொடுத்துருக்குறோம். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். இப்போ மகா சிரசு முத்திரை. மோதிர விரல் அடிச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்கட்டும். கண்களை மூடி மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். குறிப்பாக வலது கண் இடது கண் அந்த உள் நரம்பு மண்டலங்களுக்கு இந்த முத்திரையின் மூலமாக நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, நீங்கள் ஆஃபீஸுக்கு வந்த உடனே சேரில் உட்காந்துட்டு இந்த பயிற்சி பண்ணலாம். ஈவினிங் கிளம்புறதுக்கு முந்தைய ஆஃபீஸிலே வஜ்ராசனத்தில் உட்காந்து பயிற்சி பண்ணிட்டு கிளம்பலாம். ஏன்னா நேரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. உங்கள் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிடணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லிவரை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், நல்லா எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கண்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். லிவருக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கருட முத்திரை.
நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். வஜ்ராசனத்தில் பயிற்சி பண்ணும்போது பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வரண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஐ ப்ரெஷர் வரக்கூடாது. தியான முத்திரை. இடதுகை கீழே வலதுகை மேலே 2 பெருவிரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்குவாங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். கண்களை மூடி வலது கண் இடது கண் உள்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். கண் நரம்புகளில் பிரஷர் நார்மலாக இருப்பதாக எண்ணுங்கள். உங்கள் உணர்வுபடி வலது கண் இடது கண் உள்பகுதியில் அப்படியே வைங்க. இந்த தியான முத்திரை நல்ல ஒரு ஓய்வை கொடுப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக இருக்கணும். கண் உள்ளுறுப்புகளுக்கும் நன்றாக பிராணசக்தி இருக்கணும். அதுக்காக ஒரு சின்ன நாடி சுத்தி பண்ணுறோம். இடதுகை சின்முத்திரை. ரைட் நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க, ரைட்டில் மூச்சை வெளியே விடுங்க. திருப்பி லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க, ரைட்டில் மூச்சை வெளியே விடுங்க. இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது வலது பக்க உறுப்புகள் வலது கண்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும். 10 முறை பண்ணிக்கணும். இப்போ அப்படி மாற்றி பண்ணுறோம். ரைட் இன்ஹேல், லெஃப்ட் எக்ஸேல். இடது பக்கத்துக்கு முழுக்க இடது கண்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கும். 10 முறை. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். நேயர்களே, மிக எளிமையான யோக பயிற்சிகள், கண்களை பாதுகாக்கக்கூடிய பயிற்சிகள், வயதானவர்களுக்கும் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, தொடர்ந்து லேப்டாப்பில் பார்க்குறவங்க எல்லோருக்குமே உகந்த அற்புதமான பயிற்சி. கண்கள் நமது வாழ்க்கையில் மிக முக்கியமான உறுப்பு. தொடர்ந்து பயிலுங்கள். கண்களை திடமாக இயங்கச் செய்து வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.